சித்திரை கிரியேஷன் நடத்துகிற மதுரை சமையல் ராணி ஈவெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த சமையல் போட்டி அப்படின்ன உடனே எல்லா லேடிஸ்க்கும் உள்ளுக்குள்ளே தோணும் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணி வந்த உடனே ஒரு மேலத்தாளத்தோடு அப்படி ரிசீவ் பண்ணாங்க பிரமாதமாக. அப்புறம் உள்ளே வந்ததும் நீட்டாக க்யூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டேக் கொடுத்த விதம் கரெக்டாக இருந்தது. அது மாதிரி இந்த சம்மரில் வந்து எங்கே உட்கார வைக்க போகிறாங்க, எப்படி ஃபஸ்ட்டு முன்னாடி கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன், எவ்வளோ நேரம் ஆக போதோ, இங்கே எப்படி எவ்வளோ ஸ்டஃபியாக இருக்குது, எப்படி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு ஏசி ஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப என்டர்டெயின்டாக இருந்தது. அங்கே என்டர்டெய்னர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா சில் பண்ணிவிட்டு அங்கே நல்லா உட்காந்துட்டு ஒரு நிதானமாக இருந்தோம். அப்போது நாங்கள் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்னால் கொஞ்சம் காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பேக் பண்ணிட்டு வரணும், சரியாக சாப்பிடல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஒரு பஃப்பு, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையாக வந்து எல்லாரையும் வந்து டிஸ்பிளே பண்ணுற அந்த லேடிஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. வாங்க 1 to 15 எல்லாரும் கஜகஜன்னு வரல, பொறுமையாக ஒரு 1 to 20 வாங்க, 1 to 25 வாங்க, அதுக்கப்புறம் மிச்ச பேர் வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விதமும் நல்ல குட் வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. அது மாதிரி ஃபுட்டும் பார்த்தா க்யூவில் நிப்பாட்டி வச்சு இப்படி கொடுக்காம ப்ராப்பராக டைனிங் ஏரியா கூட்டிகிட்டு போய் கரெக்டாக யூஸ் அண்ட் த்ரோவில் அவங்க கொடுத்தாங்க. வாட்டர் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள், நைஸ், சொல்கிறதுக்கே இல்லை, பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சில்ட்ரனுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட், பெரியவங்களுக்கு ஈவன் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு கூட வந்தவங்களுக்கு ஒரு நல்ல டேயாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.